ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி ஹோம் கார்ட் 2024 எக்ஸாமுக்கான ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்வெண் வரம்புகளில் ஒலி அதிர்வுகளை மனிதன் உணர்வது எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 20 to 20,000 ஹெர்ட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ மனிதனால் 20லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ்குள்ளே இருக்க ஒலி அதிர்வுகளை தான் உணர முடியும். Man perceives sound vibration in the frequency range of. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 20 to 20,000 ஹெர்ட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். A man can only perceive sound vibration in the frequency of 20 to 20,000 hertz. Moving on to the second question, Chapchar Kut festival is celebrated in. Chapchar Kut திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மிசோரம் தான் கரெக்ட் ஆன்சர். மிசோரத்தில் தான் சப்சார் குட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மூவிங் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின், த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் அட். இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொல்கத்தா தான் கரெக்ட் ஆன்சர். கொல்கத்தா தான் இதுக்கு சரியான விடை. Moving on to the fourth question, the proposed location of Bharat Semiconductor Research Center is. பாரத் குறைக்கடத்தி ஆராய்ச்சி மையமானது எங்க நிறுவப்பட உள்ளதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஐஐஎஸ்டி திருவனந்தபுரம் தான் கரெக்ட் ஆன்சர். இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் திருவனந்தபுரம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ திருவனந்தபுரத்தில் தான் பாரத் குறை கடத்தி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட உள்ளது. Moving on to the fifth question, the sixth edition of the United Nations Environmental Assembly or UNEA 6 was held at. ஆறாவது ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் சபை அல்லது UNEA 6 எங்கு நடத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நைரோபி தான் கரெக்ட் ஆன்சர். நைரோபில தான் 6th UNEA நடந்துச்சு. Moving on to the sixth question, which state launched widow remarriage incentive scheme into the recent times? கைம்பெண் மறுமண ஊக்கத்தொகை திட்டத்தினை சமீபத்தில் அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the seventh question, nine with state of Uttar Pradesh cases related with. நயீம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசு ஆகியவற்றிற்கு இடையிலான வழக்கு எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டையிங் டிக்ளரேஷன் மரண வாக்குமூலம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the eighth question, antiretroviral drug Dowdwiger is used to combat. தீநுண்மி தடுப்பு மருந்து சிகிச்சை மருந்தான டோல்டெக்ராவிர் எந்த நோய் பாதிப்பிற்காக எதிராக பயன்படுகின்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹெச்ஐவி தான் கரெக்ட் ஆன்சர். ஹெச்ஐவி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு த நைன்த் கொஸ்டின், ஹூ வாஸ் நேம்டு த தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ரீசன்ட்லி. சமீபத்தில் தமிழ்நாடு மாநில தேர்வு ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜோதி நிர்மலா சாமி. ஜோதி நிர்மலா சாமி தான் கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு த 10th கொஸ்டின், ஆபரேஷன் காமதேனு வாஸ் கண்டக்டட் பை. காமதேனு நடவடிக்கையினை நடத்திய அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். ஜம்மு மற்றும் காஷ்மீர் காவல்துறை தான் கரெக்டான ஆன்சர். Moving on to the 11th question, India's first marine force was launched by. இந்தியாவின் முதலாவது கடல்சார் வலங்காப்பு படை யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். தமிழ்நாடு தான் இதுக்கு சரியான விடை. Moving on to the 12th question, which country ratified the International Solar Alliance and became the 97th member? சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அங்கீகரித்து அந்த அமைப்பின் 97வது உறுப்பினரான நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பனாமா தான் கரெக்ட் ஆன்சர். பனாமா தான் இதுக்கு சரியான விடை. Moving on to the 13th question, the world longest twin lane Sela tunnel was recently inaugurated in.
உலகின் மிக நீளமான இரட்டை வழிப்பாதை கொண்ட லேசான சுரங்கப்பாதை சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேசம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், 14th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த செகண்ட் பிக்கஸ்ட் மேன்மேட் மீத்தேன் லீக் ஹேப்பன்ட் இன். மனிதனால் உருவாக்கப்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய மீத்தேன் கசிவு நிகழ்வு எங்க நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கசகஸ்தான் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 15th கொஸ்டின், பின்வரும் நிலக்கரிகளில் 90% கார்பன் உள்ள நிலக்கரி எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆந்த்ரசைட் தான் கரெக்ட் ஆன்சர். ஆந்த்ரசைட்லாம் 90% கார்பன் கண்டென்ட் கொண்ட நிலக்கரி. மூவிங் ஆன் டு த 15th கொஸ்டின், which among the following coal contains 90% of carbon? எந்த டைப் ஆஃப் கோல்ல 90% கார்பன் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆந்த்ரசைட். ஸோ இப்படி கேட்டாலும் சரி, ஆர் விச் கோல் இஸ் enriches with the carbon content which has high amount of carbon content அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா ஆந்த்ரசைட் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 17th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் கின்னஸ் புத்தகம் எந்த ஆண்டில் தோன்றியது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1954 தான் கரெக்ட் ஆன்சர். 17th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the first Guinness Book of World Record appeared in the year. first Guinness Book of World Record எப்போ அப்பியர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1954 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தி ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 1948 தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 18th question, the Atomic Energy Commission was constituted in. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 1948 தான் கரெக்ட் ஆன்சர். அப்பதான் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் கான்ஸ்டிடியூட் ஆச்சு. 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விண்டேஜ் கார்கள் இடையே உருவாக்கப்பட்ட கார்கள் எந்த ஆண்டுக்கு இடையே உருவாக்கப்பட்ட கார்களை விண்டேஜ் கார்கள்னு சொல்லுவாங்கன்னா 1918 முதல் 1930 வரை தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு த 19th கொஸ்டின், விண்டேஜ் கார் ஆர் தோஸ் கார் விச் வேர் பில்ட் பிட்வீன். எந்த காலத்துல பில்ட் பண்ண காரை விண்டேஜ் கார்ன்னு சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1980 அண்ட் 1930 தான் கரெக்ட் ஆன்சர். நிலநடுக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நில அதிர்வு வரைபடம் செஸ்மோகிராஃப்னு சொல்லுவாங்க. அதுதான் எர்த்குவேக்கை டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. மூவிங் ஆன் டு த 20th கொஸ்டின், instrument used to measure earthquake is known as. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செசிமோகிராஃப் தான் கரெக்ட் ஆன்சர். செசிமோகிராஃப் தான் used to measure earthquake. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனில் இறங்கிய இரண்டாவது மனிதர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பஸ் ஆல்ட்ரின் தான் கரெக்ட் ஆன்சர். சந்திரனில் இறங்கிய இரண்டாவது மனிதர் பஸ் ஆல்ட்ரின். ஓகேவா? Who was the second man to land on the moon? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பஸ் ஆல்ட்ரின் தான் கரெக்ட் ஆன்சர். பஸ் ஆல்ட்ரின் is the second man to land on the moon. Then the first one is Neil Armstrong. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற ட்ரினிட்டி கல்லூரியின் தலைவராக பதவியேற்ற முதல் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென் தான் கரெக்ட் ஆன்சர். அமர்த்தியா சென் தான் ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு பிகேம் அ டைரக்டர் இன் ட்ரினிட்டி காலேஜ்.
ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, who is the first Asian to become the head of the prestigious Trinity College of Cambridge University? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென் தான் கரெக்ட் ஆன்சர். அமர்த்தியா சென் இஸ் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு பிகேம் ஹெட் ஆஃப் த prestigious Trinity College. மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்தின் தலைமையகம் எங்குள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொல்கத்தா தான் கரெக்ட் ஆன்சர். கொல்கத்தாவில் தான் இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் ஓட தலைமையகம் இருக்குது. தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா லொக்கேட்டட்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொல்கத்தா தான் கரெக்ட் ஆன்சர். நாலாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது நாணயத்திற்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ யூரோ தான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் கிவன் டு த காமன் கரன்சி ஆஃப் யூரோப்பியன் யூனியன்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூரோ தான் கரெக்ட் ஆன்சர். யூரோப்பியன் யூனியனோட காமன் கரன்சி வந்து யூரோ. அஞ்சாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுதில்லியில் உள்ள மண்டி ஹவுஸ் எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் டைரக்டர் ஜெனரல் அலுவலகம் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மந்தி ஹவுஸ் இன் நியூ டெல்லி இஸ் த ஹவுசஸ் ஆஃப். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தூர்தர்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ தூர்தர்ஷனை தான் மண்டி ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஆறாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூளை வடிகால்னா என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திறமையான நபர்களின் குடியேற்றத்தை குறிக்கிறது. சிக்ஸ்த் கொஸ்டின் என்னன்னா, பிரெயின் ட்ரெயின் எதை சொல்லுவாங்கன்னா ரெஃபர்ஸ் டு எமிக்ரேஷன் ஆஃப் ஸ்கில்டு பர்சன் தான் கரெக்ட் ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி இதழ் முக்கியமாக நடப்பு நிகழ்வுகளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஸோ இந்தியா டுடேன்றது ஒரு நியூஸ் பேப்பர், ஓகேவா, செய்தி இதழ்னு சொல்கிறாங்க. செவன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டுடேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எ நியூஸ் மேகசைன் மெயின்லி டிவோட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்காக இருக்க ஒரு நியூஸ் மேகசைன் தான் இந்தியா டுடே. எட்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புவி வெப்பமயமாதல் முக்கியமாக எது குவிவதால் ஏற்படுகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு தான் கரெக்ட் ஆன்சர். எய்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குளோபல் வார்மிங் இஸ் மெயின்லி டியூ டு த அக்குமுலேஷன் ஆஃப். எதனால புவி வெப்பமயமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கேஸோட அக்குமுலேஷன் தான் இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு தான் காரணம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஆர் CO2ன்னு சொல்லுவாங்க. இதுதான் குளோபல் வார்மிங்க்கு ஒரு முக்கியமான ரீசன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட ரிமைனிங் கொஸ்டினை பார்ட் 5ல நம்ம கண்டினியூ பண்ணலாம்.